அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி கடைசியாக ஸ்டாலினை மாட்டிவிட்டார். இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அனைவருக்குமே தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிக்கொண்டு இப்போ அவருடைய அமைச்சர் பதவியே இந்த வழக்கால் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியும் போயிடுச்சு. ஸோ அவருடைய வாழ்க்கையே போகக்கூடிய அளவுக்கு தான் இப்போ சம்பவம் நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிடிவாரண்டல் தான் இருக்கார். இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி 1.5 வருட காலமாகவே புழல் சிறையில் இருந்திருந்த நிலையில் இருந்தாலுமே ஏற்கனவே அது அதிமுக ஆட்சி காலத்தில் வேலை வாங்கி தருவதாக நிறைய மோசடிகள் செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமான பணப்பரிமாற்ற வழக்கிலும் சிக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் 1.5 வருட காலமாகவே புழல் சிறையில் இருந்தார். இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைட்டின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருந்தது. இந்த சிக்கிய அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் அவருடைய பதவி பறி போனது. ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் உண்மைகளை ஒப்புக்கொள்ள போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி வந்திருந்த நிலையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மைகளை ஒப்புக்கொண்டு இருக்காரு. இதனால் கடைசியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதற்கு உறுதுணையாக இருந்தார். இவர் தான் பார்த்தீங்கன்னா அனைத்துமே செய்ய சொன்னார் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மைகளை ஒப்புக்கொண்டு இருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா சபரீசன் தான் முக்கிய புள்ளியாக திமுகவுக்கு பின்னிருந்து இயங்கக்கூடிய ஒரு ஆளாக தான் பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் இருக்கார். ஸோ இந்த நிலையில் சபரீசன் சொல்வது தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு கட்டமைப்பு கொண்டு அமைப்பும் ஒரு அமைச்சராக ஆக வேண்டும் என்றாலும் சபரீசன் அவர்களை கேட்டு தான் பார்த்தீங்கன்னா அமைச்சராகவே ஆக முடியும். ஸோ அந்த அளவிற்கு சபரீசன் அவர்கள் ஒரு முக்கிய புள்ளியாக வந்திருந்த நிலையில் இந்த நிலையில் தான் அமைச்சர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு 5 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்துக்கு அவங்க கொடுத்தே ஆக வேண்டும். அவங்களுடைய தலையை உடைத்து கொண்டாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயம் கொடுத்தே அப்போ இருந்தால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அமைச்சராக நீடிக்க முடியும். இந்த நிலையை தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் 7வது முறையாக அமைச்சரை மாற்றம் நடைபெற்றிருக்கு. இதில் நிறைய புதிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் திமுக தலைமையகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகுது. 2026 பொறுத்தளவுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே அதிமுகவில் ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு கொண்டு இப்போ செந்தில் பாலாஜி இந்த ஒரு பிளானில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கார். கட்டாயம் செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவில் இணையத்துக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளுமே இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.